Hello students, welcome back to Catalytic Chemistry classes. In this class we are providing coaching for CSR NET, GATE, PGTRB and Polytechnic TRB exam. So இன்னைக்கான கிளாஸஸ்ல one of the previous year questionக்கான solution தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, இந்த question வந்து பாத்தீங்கன்னா CSR NET examsல 2024ல கேட்கப்பட்ட question இது one of the important 4 mark question. ஓகே, இந்த question molecular spectroscopy ல இருந்து, அதாவது physical spectroscopy ல இருந்து rotational spectra பேஸ் பண்ணி இந்த questions கேட்டிருக்காங்க. ஓகே, so இந்த questions பார்த்தோம் அப்படின்னா see the most populated rotational state for HBr at 300 Kelvin is. இங்க ஒரு வேல்யூ கொடுத்திருக்காங்க. இட்ஸ் நத்திங் பட் rotational constant தான். ஸோ இந்த கொஸ்டினுக்கான சொல்யூஷன் எப்படி டிஸ்கஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, now see the formula. ஸோ நம்மளுக்கு மேக்ஸிமம் பாப்புலேட்டட், அதாவது மோஸ்ட் பாப்புலேட்டட் ஸ்டேட் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா Jmax equal to root of KT divided by 2 into BHC minus 1 by 2. ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா தான். இப்போ இந்த ஃபார்முலாவில் கூடிய ஒவ்வொரு டெர்மினாலஜிக்கான மீனிங் என்னன்னு பார்க்கலாம். Now first we have K. So K is nothing but Boltzmann constant. So Boltzmann constant value பார்த்தீங்க அப்படின்னா it is 1.38 into 10 to the power minus 23 joule per Kelvin. Okay, next T இருக்கு. T is nothing but temperature. In the given question வந்து பார்த்தீங்கன்னா temperature it is a 300 Kelvin they given. Okay, then 2 B. B is nothing but rotational constant. Rotational constant இது வந்து நமக்கு क्वेश्चंसல கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ ரொட்டேஷனல் கான்ஸ்டன்ட்டும் டெம்பரேச்சர் எப்பயுமே கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் கான்ஸ்டன்ட் பியோட வேல்யூ 8.5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வி ஆர் கோயிங் டு டேக் டைரக்ட்லி இட் இஸ் 8.5 per centimeter. Next H is equal to Planck constant. So Planck constant value is nothing but 6.626 into 10 to the power minus 34 joule per second. Okay, and C equal to velocity of light. Velocity of light. Okay, so velocity of light we know very well. இதோட வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா it's nothing but 3 into 10 to the power 8 meter per second. ஓகே, ஸோ பட் இங்கே வந்து நம்ம ஒரு யூனிட் மாற்ற போகிறோம். பிகாஸ் ஏன் அப்படின்னா இங்கே ரொட்டேஷனல் கான்ஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 8.5 per centimeter கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வேல்யூ 3 into 10 to the power 8 வந்து இங்கே நமக்கு மீட்டர் இருக்குது. ஸோ மீட்டரை சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். அப்போ இந்த வேல்யூ என்னவா மாறும் அப்படின்னா இட் பிகம்ஸ் 3 into 10 to the power 10 to the power 10 ஓகே சென்டிமீட்டர் per second எப்படி சொல்லி மாறும். ஓகே, ஸோ இப்போது நம்மளுக்கு தெரிஞ்ச இந்த நோன் வேல்யூஸ் எல்லாத்தையும் இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ Jmax is equal to root of, okay, K ஓட வேல்யூ it is 1.38 into 10 to the power minus 23 into temperature வந்து பார்த்தீங்கன்னா 300 Kelvin. ஓகே, divided by 2 into okay given constant வந்து பார்த்தீங்கன்னா it is 8.5 into okay, so Planck constant it is 6.626 into 10 to the power minus 34 into speed of light. Okay, that is velocity of light. It is 3 into 10 to the power 10 okay minus 1 by 2. ஓகே, ஸோ நம்ம மேலே இருக்கக்கூடியதை தனியாக வச்சு அப்படியே வச்சுக்கலாம். அதாவது 1.38 into 10 to the power minus 23 ஓகே 300 Kelvin நான் என்ன மாற்றுறேன் அப்படின்னா 3 into 10 to the power 2ன்னு சொல்லி மாற்றிக்கிறேன். ஓகே, டிவைட் பை கீழே வந்து ஸோ 2 into 8.5 ஓகே இன்ட்டு 6.626 into 10 to the power இங்கே minus 34 இங்கே 10 power 10 இருக்குது. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 10 to the power minus 24 into 3. ஓகே, ஸோ திஸ் இஸ் root minus 1 by 2. Now we are going to cancel this 3 and this 3. அப்புறம் 10 to the power minus 24 நம்ம மேலே கொண்டு போயிட்டோம் அப்படின்னா plus 24 ஆகிடும். அப்போ என்ன வரும் அப்படின்னா இங்கே ஆல்ரெடி 10 to the power 2 இருக்குது. ஸோ டோட்டலாக 26ன்னு ஆகிடும். ஓகே, ஸோ அப்போ Jmax என்னவா மாறும் அப்படின்னா Jmax is equal to root of okay that is 1.38 into 10 to the power minus 23 into 10 to the power plus 26 divided by 2 into 8.5 into 6.626 minus 1 by 2.
இப்போ இதை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே இருக்கக்கூடிய இதை சால்வ் பண்ணால் 10 to the power 3 மட்டும் இருக்கும். ஓகே, ஸோ ரூட் ஆஃப் 1.38 into 10 to the power 3 divided by 2 into 8.5 into 6.626 minus 1 by 2. Okay, now next நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மேலே இருக்கக்கூடியது இல்லையா, ஸோ ஐம் கோயிங் டு மல்டிபிள் வித் 1000. ஸோ அப்போ என்ன மறுபடியும் இது ஓகே 1380 ஓகே டிவைடட் பை இது மொத்தத்தையும் நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா ஸோ வி கெட் 112.64 அப்படி கிடைக்கும் மைனஸ் 1 by 2. ஓகே, ஸோ இது மொத்தத்தை சால்வ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா அப்ராக்சிமேட்லி இட் இஸ் ரூட் 12.25 கிடைக்கும் minus 1 by 2. Okay, so root 12 it is approximately the value is equal to 3.5. okay, because root 4 அப்படின்றது 16. okay, root 9 root of 9 equal to 3. ஓகேங்களா, ஸோ அப்போது இது இன்பிட்வீன் இருக்கிறனால ஒரு 3.5 அப்ராக்சிமேட்டாக இருக்கும். ஸோ 1 by 2 நம்ம என்ன எடுத்துக்கலாம், இட் இஸ் நத்திங் பட் 0.5. ஸோ அப்போது ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3க்கு மேலே தான் இருக்குது, பிகாஸ் இட்ஸ் நாட் எக்ஸாக்ட் 3. ஓகே, பிகாஸ் இட்ஸ் நாட் எக்ஸாக்ட் ரூட் 9. ஓகேவா, ஸோ இந்த வேல்யூ இருக்கிறது வந்து 12.25 அப்படின்னு இருக்குது. ஸோ இட் இஸ் மோர் தென் 3 தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ 1 by 2 நான் 0.5 எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா நம்மளுக்கு அப்ராக்சிமேட்டான ஆன்சர் 3ன்னு கிடைக்கும். ஓகே, இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 4 ஆல்சோ, பிகாஸ் இங்கே ரூட் 16 இருந்தால் தான் 4 கிடைக்கும். அப்போ இந்த வேல்யூ வந்து இன்பிட்வீன் 3 to 4 தான் இருக்குது. ஸோ தட்ஸ் நான் இங்கே என்ன எடுத்துருக்கேன் அப்படின்னா இட் இஸ் 3.5 எடுத்துருக்கேன். ஸோ 3.5 minus 5 will get 3. So the final answer for this question is 3. So answer B is the correct answer. Okay, so if you like my classes, please like, share and subscribe to Catalyst Chemistry. Thank you, students.